மாணவியிடம் ஆபாசமாக பேசிய காரைக்கால் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை முற்றுகையிட்டு மகளிர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவி ஒருவர் அழுதபடியே பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் துறை தலைவரான பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் ஆபாச படங்களை அனுப்புமாறு வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவதாக புகார் கூறியிருந்தார். இந்த ஆடியோ எதிரொலியாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் மகளிர் ஆணைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பல்கலைக்கழக பேராசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது பேசிய ஆணைய தலைவி நாகஜோதியை கண்டித்து மகளிர் காங்கிரசார் ஆணைய அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனை நெடுநாளாக நடந்துட்டு இருக்கு. அவர் புதுச்சேரியுடைய தலைமையில் ஒரு பொறுப்பில் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போதும் பெண்களுக்கு மாணவிகளுக்கு செக்ஸுவல் அபியூசஸை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா காரைக்காலுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இப்போ இருக்கிறாரு. அவருடைய பேர் மாதவையா அப்படிங்கிறவர் திரும்பவும் அவர் இதே செக்ஸுவல் அபியூசஸை கொடுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கெல்லாம் காதில் விழுந்த அந்த பதிவு எப்படி உறங்கி கொண்டிருக்கும் புதுச்சேரியுடைய மகளிர் ஆணைய தலைவி காதில் விழலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. புதுச்சேரி மாநில மகளிர் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.